காய்ஸ் டியூஸ்டே மினி வ்ளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சாமான் அப்படி இருந்துச்சு. ஸோ சாமானை கழுவி ட்ரான்சாக்ஷன் போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி முருங்கைக்காய் பொரியல் ப்ளஸ் கீரை குழம்பு பருப்பு போட்டு செய்ய போகிறதுனால அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரையும் போட்டு அதை மூடி வச்சு அதுக்கு விசில் விட்டாச்சு. இங்கே முருங்கைக்காய் பொரியல் செய்யறதுக்காக கடுகு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கின தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கீரையும் விசில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை கடைஞ்சிக்கலாம்னு சொல்லி அதை கடைஞ்சாச்சு. அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, அப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு கீரையும் போட்டுடலாம். கீரை போட்டுட்ட அது கொஞ்சம் உப்பு போட்டு அதை சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அதையும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் அதை இறக்கிட்டு இந்த சைடு முருங்கைக்காய் பொரியல் மிளகாத்தூள்லாம் போட்டு முருங்கைக்காலாம் போட்டு கொதித்து ரெடி ஆயாச்சு. அப்புறம் சாப்பாடை கட்டிட்டு நானும் காலேஜ் கிளம்பியாச்சு. பாய்.